நிகழ்தகவு. தள்ளாடும் போதையில் நள்ளிரவில் கதவை தட்டிய நாடக கலைஞர். வெளியே போ, காலையில் பேசலாம் என கெஞ்சிய ஐடி ஊழியரின் தாய். வீட்டை விட்டு போக மாட்டேன் என முரண்டு பிடித்த நாடக கலைஞர். ஆத்திரத்தில் மரக்கட்டையால் அடித்து கொன்று முதியவரின் சடலத்தை பாலத்தில் வீசிய ஐடி ஊழியர். ஐடி ஊழியரின் தாய்க்கும் முதியவருக்கும் என்ன சம்பந்தம்? முதியவரை ஐடி ஊழியர் அடித்துக் கொன்றது ஏன்? பின்னணி என்ன? பெங்களூர்ல தனியார் ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிற மகன் பழனிசாமி 4 நாள் விடுமுறையில சொந்த ஊரான தருமபுரி தாசன் கொட்டாயில இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. நடுராத்திரி தாய் காமாட்சியும் மகன் பழனிசாமியும் அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு கதவை டம் டம்னு தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அறத்தூக்கத்திலேயே கதவை திறந்த காமாட்சி வெளியே மது போதையில நின்றுட்டு இருந்த 60 வயசான நாடக கலைஞர் மணிக்கிட்ட, தயவு செஞ்சு உன் வீட்டுக்கு போயிரு, என் மகன் வந்திருக்கான், 4 நாளைக்கு அப்புறம் தான் மறுபடியும் பெங்களூர் போவான், அதனால எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிக்க முடியாத அளவுக்கு தலைக்கேறின போதையில இருந்த மணி, யாரு வந்தா எனக்கு என்ன, நான் உன் கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு கதவை தள்ளிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. என் மகன் எந்திரிச்சா நம்ம கதையே முடிஞ்சிரும், நீ இடத்த காலி பண்ணுன்னு காமாட்சி சொல்லிட்டு இருக்கப்ப சொன்ன மாதிரியே சத்தம் கேட்டு பழனிசாமி முடிச்சிட்டார். பக்கத்து ஊர்க்காரர் தான் மணி. ஏற்கனவே பழனிசாமிக்கு அவர் தெரியும். அதனால இவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ போதையில வந்துட்டாரு, இதோ அனுப்பிடுறேன்னு காமாட்சி சொன்னப்ப, இது ஏன் வீடு, நான் தினமும் காமாட்சியோட தான் தூங்கிட்டு இருக்கேன், நீ யாருடா என்ன வெளியே போக சொல்லன்னு துள்ளி இருக்காரு மணி. வயசான ஆள்னு அமைதியா இருக்கேன், மரியாதையா ஓடி போயிருங்கன்னு பழனிசாமி சொல்லியும் மணி காதலையே வாங்கல. அதனால கடுப்பான பழனிசாமி அடுப்படியில கிடந்த மரக்கட்டையை எடுத்து வந்து மணி தலையில ஓங்கி அடிக்கவே அடுத்த நொடியே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு மணி. என்னடா யோசிக்காம அடிச்சிட்ட, இப்ப செத்து போயிட்டாருன்னு பதர்ன காமாட்சி உடனே பைக்கை எடு, சடலத்தை எங்கேயாவது வீசிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பாலம் பக்கத்துல மணியோட சடலத்தை போட்டுட்டு தாயும் மகனும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த வழியா போன மக்கள் அடிபட்டு ஒரு முதியவர் பாலத்துல கிடக்கிறதா தொப்பூர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த காவலர்கள் விபத்துன்னு வழக்கு பதிவு பண்ணி முதியவர் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் தான் மொத்த உண்மையையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. விபத்தால மணிக்கு உயிர் போகல, கட்டையால அடிச்சு கொண்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அடுத்துதான் விசாரணையிலேயே இறங்கியிருக்காங்க போலீஸ். அப்போ மணிக்கும் காமாட்சிக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும், அதனால அந்த அம்மா கிட்ட விசாரணை பண்ணுனா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து காமாட்சியோட வீட்டுக்கு போயிருக்காங்க காவலர்கள். அப்போ போலீஸை பார்த்ததுமே காமாட்சிக்கு படபடன்னு கைகால் நடுங்கிருக்கு, கூடவே வேர்த்து கொட்டியிருக்கு. அதனால விசாரணை நடத்தின காவலர்களுக்கும் உண்மையை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் எடுக்கல. ஆமா சார், எனக்கும் அவருக்கும் தகாத உறவு இருந்தது உண்மைதான், அதனால தான் என் வீட்டுக்கு நடுராத்திரி மணி வந்தாரு, என் மகன் தான் மணியை அடிச்சு கொன்னான், நானும் அவனும் போய் தான் சடலத்தை பாலத்துல வீசணும்னு மொத்த உண்மையையும் கக்கிட்டாங்க காமாட்சி. இப்போ தாயும் மகனும் சேர்ந்தே கம்பியும் எண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.